நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைப்பட்டா அது கண்டிப்பாக நடைபெறுங்கிற ஒரு ஐதீகம். அடுத்து நம்ம அம்பாள் ஆதிசக்தீஸ்வரி அவர்கள் சன்னதிக்கு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம் இருக்கு. அந்த இடத்துல பலிபீடம், நந்தி எல்லாமே இருக்காங்க. அம்பாலும் இந்த சன்னதியில் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சி தராங்க. இது ஒரு தனி சிறப்பு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தந்தாயுதபாணி முருகனோட பழங்காலத்து சிலை. இதுதான் நம்ம ஆதிசக்தீஸ்வரி அம்பாலோட சன்னதிங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா துவார விநாயகர், அவருக்கு தனி சிலை வச்சுருக்காங்க. இந்த இரண்டு முருகன் விநாயகர் சிலை இரண்டுமே ரொம்ப பழங்காலத்து சிலைகள். அடுத்து அம்பாள் சன்னதிக்கு எதிரிலேயே கோயிலோட தீர்த்த கிணறு இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்து அம்பாள் சன்னதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்தில் இந்த அரசர் அரசிகளோட அந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். சில தூண்களில் முழுமையாக செதுக்கப்பட்டிருக்கும், சில தூண்களில் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த சிற்பங்களையும் பார்க்கலாம். இந்த கோயிலில் உள்ள நந்தி சிற்பங்கள் மொத்தம் 3 பார்த்தேன். அந்த 3மே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. சிறிய அளவில் ரொம்ப நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும் அந்த சிற்பங்கள் எல்லாமே. அப்படியே நம்ம வேகமாக போய் இந்த நவகிரகங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போய்